ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தி பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். தகப்பனும் அவர்களுக்குள் தனது சொத்துக்களை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாட்களுக்குப் பிறகு இளைய மகன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூரதேசத்துக்கு போனான். அங்கே அவன் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து தன் ஆஸ்தியையெல்லாம் வீணாக்கினான். அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின் அந்த தேசத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவன் மிகவும் கஷ்டப்படத் தொடங்கினான். அவன் அந்நாட்டில் ஒருவனிடம் வேலைக்குச் சேர்ந்தான். அந்த மனிதன் அவனை பன்றிகளை மேய்க்க அனுப்பினான். பன்றிகள் சாப்பிடும் உணவையே சாப்பிட ஆசைப்படும் அளவுக்கு அவன் பட்டினியால் துன்புற்றான். ஆனால் யாரும் அவனுக்கு சாப்பாடு தரவில்லை. அப்போது அவனுக்கு புத்தி தெளிந்தது. என் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் கூலிக்காரர்களுக்கே நிறைய உணவு இருக்கிறது. நான் இங்கே பசியால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடம் போய், தகப்பனே, நான் பரலோகத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட தகுதியில்லாதவன். என்னை ஒரு கூலிக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் என்று நினைத்தான். அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு புறப்பட்டான். அவன் இன்னும் தூரத்தில் இருந்தபோதே அவன் தகப்பன் அவனை பார்த்து இறங்கி ஓடி வந்து அவனை தழுவி முத்தமிட்டான். அவன் தகப்பனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட தகுதியில்லாதவன் என்றான். ஆனால் தகப்பன் தன் ஊழியக்காரரை அழைத்து, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை அணிவிக்கவும், கையில் மோதிரம் போடவும், கால்களில் செருப்பு அணிவிக்கவும், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் சாப்பிட்டு சந்தோஷப்படுவோம். என் மகன் இறந்தவனாயிருந்தான், இப்போது உயிர்த்திருக்கிறான். காணாமற் போனவன் இப்போது கிடைத்திருக்கிறான் என்றான். அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடத் தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் மூத்த மகன் வயலில் இருந்தான். அவன் வீட்டுக்கு அருகே வந்தபோது இசையும் நடனமும் கேட்டான். என்ன நடக்கிறது என்று ஒரு ஊழியக்காரனை கேட்டான். அவன், உங்கள் சகோதரன் திரும்பி வந்தார். அவர் சுகமாக வந்ததற்காக உங்கள் தகப்பன் கொண்டாட்டம் செய்கிறார் என்றான். இதை கேட்ட மூத்த மகன் கோபமடைந்து உள்ளே செல்ல விரும்பவில்லை. தகப்பன் வெளியே வந்து அவனை சமாதானப்படுத்தினார். ஆனால் அவன், நான் இத்தனை ஆண்டுகளாக உமக்கு விசுவாசமாக சேவை செய்தேன். ஒருபோதும் உமது கட்டளையை மீறவில்லை. ஆனாலும் எனக்காக நீங்கள் ஒரு சிறிய கொண்டாட்டம் கூட செய்யவில்லை. ஆனால் உங்கள் சொத்தை வீணாக்கிய இவன் வந்தவுடன் அவனுக்காக பெரிய விருந்து வைத்தீர்கள் என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதே. ஆனால் உன் சகோதரன் இறந்தவனாயிருந்தான், இப்போது உயிர்த்திருக்கிறான். காணாமற் போனவன் இப்போது கிடைத்திருக்கிறான். அதனால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றார்.